ஒருவேளை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப இர்ரெகுலரா இருக்க பாடியோட ஹீட் நிறைய ஆகும். அப்போ எண்டோமெட்ரியல் பீரியட் வரப்போ டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு பதிலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய வரும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை சரி பண்ணிக்கணும். ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிக ஸ்மெல் வரக்கூடாது. அப்படி ஸ்மெல் ரொம்ப வருது, இல்ல ரொம்ப இச்சிங் இருக்கு, வெஜைனல் இச்சிங் இருக்குன்னா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இன்ஃபெக்ட் ஆனாதான் ஸ்மெல்லும் நிறைய இருக்கும், கேர்டியா தயிர் மாதிரி கேர்டியா வரக்கூடியது இருக்கும், வெஜைனல் இச்சிங்கும் ரொம்ப இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது ஒரு 7 நாள் 8 நாள் மருந்து கொடுப்பாங்க, 100% சரியாயிடும். திரும்ப வராம இருக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய், ஒயிட் பம்கின் இருக்கு இல்லையா, அதை ரெகுலரா எடுத்துட்டு இருக்கணும். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். சோத்து கத்தாழை இருக்குல்ல, அலோவேரா, அந்த சோத்து கத்தாழை மடலை பிரிச்ச உள்ள ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுல உள்ள பிசுபிசுப்பு தன்மை போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு, காலையில பிரஷ் பண்ண உடனே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். அது உன்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலேட் ஆகும், பீரியட் நல்லா கரெக்டா ஃப்ளோ நல்லா இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜும் வராது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட். வெள்ளை பூசணிக்காய், சோத்து கத்தாழை. அது ஒருவேளை உனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா அதை சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அந்த மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மருந்துகள், வெள்ளை பூசணி லேகியம் இருக்கு, சோத்து கத்தாழை லேகியம் கிடைக்குது. அதை சாப்பிட்டேன்னா டக்குன்னு ஒரே மாசத்துல சரியாயிடும்.